மாலை வணக்கம். என் பேர் டிவி சீனிவாசன். நான் டிபாசிட்டில் இருக்கேன். என்னோட அறிமுகப்படுத்தியது தம்பி கோவிந்தன் அவர்கள். இப்போ முதல்ல பார்த்தோம்னா டெஸ்ட்மோனியல் அடுத்தவங்களை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தது. ஸ்ட்ரோக் வர ஸ்டேஜில் இருந்தேன். ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பற்றி தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிற ஸ்டேஜில் இருந்தேன். அப்போ தான் தம்பி கோவிந்தன் அவர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது அவங்க என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிடாதீங்க, நீங்கள் வாங்க, அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, கொலஸ்ட்ரால் அது பேக் பெயின் அது எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் முதல்ல எம்ஓட்டு எனரான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் லிபா ஒரு 3 ஐட்டம் மட்டும் எனக்கு கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டே வந்தேன். கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மூச்சு வாங்குறது, இந்த ஆர்ட் சம்மந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அது எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு உடம்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஐ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு திரும்ப அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா 369 கூட சேர்த்து எடுத்துக்கோங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதமாக நான் 369 எடுத்துருந்தேன். இப்போ என்னோட பெட்ஸ் அந்த கண்ணாடி எங்கே இருக்குன்னு தெரியல, கண்ணாடியும் போடுறதில்ல. இப்போ கண்ணாடி போடுறதுக்கு அந்த பிரச்சனையே இல்லை, கேட்ராக்ட் பிரச்சனையே எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணுறேன், முழுசாக நம்ம இந்த ஐலாண்ட் எடுத்துக்கிறதுல நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஐடி போட்டு இது போல் உள்ள மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இன்னைக்கு 100கணக்கான பேருக்கு மேலே கிட்டத்தட்ட நாங்கள் மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதை வருஷப்படுத்திலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக நம்ம ஹைலாண்ட் எடுத்துக்க எம்டி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருவரும் நோயிலிருந்தும் குணமாகணும், அதே சமயத்தில் வருமானமும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அயராது உழைத்து கொண்டு இருக்கும் நமது கம்பெனி சிஓ குணசேகரன் சார் அவர்களுக்கும், தமிழ்நாடு ப்ரமோட்டர் சுதாகரன் சார் அவர்களுக்கும், எனக்கு மேலும் உறுதுணையாக இருந்திருக்கும் தம்பி கோவிந்தன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முழு நேர வேலையாக ஐலாண்ட் ஹெல்த் மருந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பொது நோக்கோடு தினமும் நேரம் காலம் பார்க்காம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.